Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஓபன் ஃபோர்சஸை சரி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சாதாரணமாவே சின்னதா துளைகள் இருக்கும். பட் அதுவே சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல ஆயில் அதிகமாக எக்ஸஸ் ஆகிறதுனாலயும் வெயில்ல அடிக்கடி வெளியில போறதுனாலயும் அந்த சின்ன துளைகள் எல்லாமே பெருசாக ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி ஆகும்போது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கின்லாம் சுருக்கம் விழுந்து வயசான தோற்றத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமெடியை நாம் இன்றைக்கி 3 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளீன்சிங், செகண்ட் ஸ்டெப் ஃபேஸ் பேக், தேர்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளீன்சிங் பண்ணிக்கலாம். கிளீன்சிங் பண்ணுறதுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காட்டன் பேட் எடுத்து அதை பாலில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். இந்த கிளீன்சிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரும துளைகளில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கும் நம்மளோட சருமத்தில் உள்ள இறந்த செல்களை அதாவது டெட் செல்ஸை நீக்கிறதுக்காகவும் இந்த கிளீன்சிங் நாம் பண்ணுறோம். அதோட இந்த பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம கிளீன்சிங் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கி நம்மளோட ஸ்கின் சுத்தமாகி இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட்டு நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களோட ஃபேஸில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலான வாட்டரால் வாஷ் பண்ணிடுங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் முல்தானி மட்டி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி எவர் யூத் ஃபீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்தில் உள்ள பருக்கள், கசடுகள், அப்புறம் அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகுறதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வெயிலால் ஏற்பட்ட கருமையை போக்குறதுக்கும் நம்மளோட ஸ்கின்ல உள்ள கரும்புள்ளிகளை போக்குறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை டைரெக்டாக உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை போடும்போது ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், உங்களோட ஃபிங்கராலேயே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் போடும்போது உங்களோட ஸ்கின்ல பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உதட்டுக்கு மேலே உள்ள அந்த அன்வான்ட் ஹேர்லாம் கூட ரிமூவ் ஆயிரும். முல்தானி மட்டி பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்ல அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் ஃபோர்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுக்கும். ஓப்பன் ஃபோர்சஸ் எல்லாம் மறைகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வயதான தோற்றம் மறைஞ்சு இளமையான தோற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரையாக விட்டு ஃபீல் ஆஃப் மாதிரி எடுக்க வேணாம். அப்படி ரொம்ப ட்ரையாக விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னும் ட்ரையாக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு உடனே தெரியும் உங்களோட ஸ்கின் எந்தளவு பிரைட்டாக இருக்குது அப்படின்றது. அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசிங் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல எந்தவித அலர்ஜிஸும் ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் தொடர்ந்து 3 நாளைக்கு பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் ஃபோர்சஸ்லாம் மறைஞ்சிரும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.